ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमदो बलमिन्द्रियाणि सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरदे यवुपनिषत्सु धर्मास् ते मयि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः। சாமவேதத்தை சார்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாம் முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்தோம். 8 அத்தியாயங்களில் இப்பொழுது 2வது அத்தியாயத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். 6வது அத்தியாயம்தான் பிரம்ம வித்யாவை குறித்தது. மற்ற அனைத்தும் உபாசனைகளை மையமாக கொண்டவை. நாம் உபாசனையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முதல் 5 அத்தியாயங்களையும் நாம் சுருக்கமாகவும் விரைவாகவும் தெளிவாகவும் பார்த்துவிடலாம். அத்தியாயம் 2 24 கண்டங்களை கொண்டது. ஒவ்வொரு கண்டத்திலும் 1 அல்லது 2 மந்திரங்கள் இருக்கும். 5 மந்திரங்களும் இருக்கலாம். கண்டம் என்பது ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட தலைப்பை அது பேசுவதாக இருக்கும். அடுத்த தலைப்பு இன்னொரு கண்டமாக மாறும். அதனுடைய சாராம்சத்தை நாம் பார்ப்போம். சாம மந்திரங்கள் தான் இங்கே ஆலம்பனங்கள். ஆலம்பனம் என்றால் ஒரு குறியீடு, ஒரு லிங்கம், ஒரு அடையாளம். எதனுடைய அடையாளம்? ஏதோ ஒன்றுக்கு அடையாளமாக வைத்து நாம் இதை பயன்படுத்துகிறோம். திருமணத்திலே இவருக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்று காட்டுவதற்காக காலில் மெட்டி அணிகிறார்கள், கழுத்திலே மாங்கல்யத்தை அணிகிறார்கள். இவன் வைதிக சடங்கை செய்வதற்கு தகுதி உடையவன் என்பதை காட்டுவதற்காக பூநூலும் குடிமையும் உண்டாக்கி கொள்கிறார்கள். இதெல்லாம் லிங்கங்கள், அடையாளங்கள். தெய்வங்களுக்கும் சில அடையாளங்களும் இருக்கின்றன. வேல் என்றதுமே நமக்கு முருகன் நினைவு வருகிறார். திரிசூலம் என்பதும் சக்தி அல்லது பசுபதியாகிய அந்த சிவன் நினைவுக்கு வருகிறார், ருத்ரன் நினைவுக்கு வருகிறார். டமருகம் என்றால் நமக்கு நினைவு வருவது ருத்திரன். இவ்வாறு ஒரு தெய்வத்தை அதனுடைய அடையாளத்தை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம். இங்கே உபாசனை செய்வதற்கு மனிதன் ஒரு அடையாளத்தை தேர்ந்தெடுக்கிறான். அதை மனத்திற்கு கொண்டு வந்து அந்த உபாசனையையே தெய்வமாக நினைத்து அதன் பகுதிகளை அவன் சிந்திக்கிறான் என்று பார்க்க வேண்டும். இந்த பரமேஸ்வரன் என்பவனை ஒரு லிங்க ரூபமாக நாம் அடையாளம் வைத்து கொண்டால் அது பேர் ஆலம்பனம். அந்த லிங்கத்திலே பீடம் இருக்கிறது, லிங்கமாக அதில் சிவனும் இருக்கிறார். அந்த பீடத்தை நாம் சக்தியாகவும் லிங்கத்தை சிவமாகவும் நான் பார்க்கிறோம். அல்லது நிமித்த காரணமாக லிங்கத்தையும் அதன் பீடத்தை உபாதான காரணமாகவும் பார்க்கிறோம். இரண்டும் சேர்ந்தால்தான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க முடியும். எனவே பரமேஸ்வருடைய அடையாளம் லிங்கம், சிவலிங்கம் என்று நாம் வைக்கிறோம். இப்போ சிவலிங்கத்தை வைத்து நாம் எவ்வளோ வேணால் சிந்திக்கலாம். உபாதான காரணம் எப்படிப்பட்டது? அது பஞ்சபூதங்களாலானது, அது 3 குணங்கள் சேர்ந்தது, மாயா என்று பெயர். அது மித்தியாரூபமான ஒரு இருப்புத்தன்மை உடையது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்விதம் நமக்கு ஆலம்பனங்களே நல்ல சிந்தனைக்கு உரிய கருத்தை தரக்கூடியதாக இருக்கின்றன. இந்த சாம வேதத்திலே, சாந்தோக்கிய உபனிஷத்திலே 2வது அத்தியாயத்தில் சாம மந்திரங்களே நமக்கு ஆலம்பனங்கள். இதுவரைக்கும் நாம் சால கிராமத்தையும்
சிவலிங்கத்தையும் சூலத்தையும் ஓங்காரத்தையும் நாம் ஆலம்பனமாக வைத்ததை பார்த்திருக்கிறோம். இங்கே சாம மந்திரங்களே அடையாளங்களா, அந்த மந்திரத்தை சொன்னவுடனே அந்த தேவதைக்கு ஒரு குறியீடாக அமைந்து விடுகிறது என்று சாமவேதத்தினுடைய மிக முக்கியமான அம்சத்தை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். சாம மந்திரங்கள் ஆலம்பனங்கள். இந்த சாம மந்திரங்களும் 2 வகையாக இருக்கின்றன. அதனுடைய அமைப்பின் பொறுத்து அதை பக்தி என்று சொல்கிறார்கள். 5 பக்திகளாக இருந்தால், 5 குறியீடுகளாக தனித்தனியாக இருந்தால் பஞ்சபக்திகள் என்று பெயர். சில மந்திரங்கள் 7 பக்திகளை கொண்டதாக இருக்கலாம். அந்த மந்திரனுடைய அமைப்பை பார்த்தால் 5 இருக்கும். எனவே இது பஞ்சபக்தி, சப்தபக்தி என்று. இப்போ நமக்கு 2 ஆலம்பனம் கிடைக்குது. பஞ்சபக்தி ஆலம்பனம், சப்தபக்தி ஆலம்பனம், குறியீடுகள். இப்போ இதுதான் நமக்கு இந்த சாராம்சம். இனிமேல் நாம் ஒவ்வொரு கண்டத்தையும் நாம் பார்ப்போம். முதல் கண்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. ஏனென்றால் உபாசனம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே உபாசனுக்கு சில எச்சரிக்கையும் சில அறிவுரையும் தருகிறது. சாம மந்திரங்கள் தான் நலன் தருபவை. மற்ற மந்திரங்களெல்லாம் இன்பம் தரலாம், ஆனால் நலம் தரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சாம மந்திரங்கள் இன்பமும் தரும், நலனும் தரும். எனவே அதுக்கு சாது என்றும் பெயர் என்று சங்கரர் சொல்லுகிறார். சாமம் என்று சொன்னாலே சாது என்ற அர்த்தம். சாது என்றால் நன்மை தரக்கூடியது. நான் நல்லதையே செய்ய வேண்டும் என்றால் சாதுவாக இருக்க வேண்டும் என்று பெயர். அவர் ஒரு பெரிய சாதுங்க, அவர் பெரிய சன்னியாசிங்கிறோம். சாது சன்னியாசி 2 பேரில் ஒருவரே தான். இந்த சாது என்பவன் தனக்கும் நலம் செய்வான், உலகத்திற்கும் நலம் செய்வான். நலம் தருவதே அவனுடைய குறிக்கோள். இந்த நலம் தரும் சொல் எது என்று கேட்டால், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா எனும் நாமம் என்று சொல்கிறார்கள். நலம் தரும் சொல் என்பது சாமம். நலம் தரும் சொல் எது என்றால் நம சிவாயம். நலம் சொல் எது என்றால் அது சங்கரம். சங்கரம் என்றாலே நலம் தருவது, மங்களம் தருவது என்று பொருள். அந்த பொருளிலே சாம மந்திரங்கள் நலம் தரும் அடையாளமாக பார்க்கிறோம். இப்பொழுது என்னென்ன நலம்லாம் தரப்போகுதுங்கிறத நாம் உபாசனையில் பார்ப்போம். இதுவரை நாம் ஒரு கண்டத்தை முடித்து விட்டோம். 24 கண்டங்கள். இப்பொழுது 2வது கண்டத்தை செல்கிறோம். இந்த 2 கண்டத்தில் 2வது கண்டத்தில் பார்க்கும் முன்ன 2 முதல் 7 கண்டங்கள் வரை பஞ்சபக்தி என்ற தியானங்கள். பஞ்சபக்தி என்றால் சாம மந்திரத்தில் இருக்கிற 5 பகுதிகளை, அம்சங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு, சாம மந்திரம் தான் நமக்கு அடையாளம், ஆலம்பனம். அதை குறித்து அதை ஒரு அடையாளமாக வைத்து வேறொன்றை நாம் தியானம் செய்ய வேண்டும். சிவலிங்கத்தை அடையாளமாக வைத்து பரமேஸ்வரனை தியானம் செய்கிறோம். திரிசூலத்தை அடையாளமாக வைத்து சக்தியை நாம் பிரார்த்தனை செய்கிறோம், உபாசனை செய்கிறோம். சங்கை கூட நம்ம பயன்படுத்தி ஆலம்பனமாக பயன்படுத்தலாம். சங்கை பயன்படுத்தி நாராயணனாக பார்க்கலாம். சாலக்கிராமத்தை பயன்படுத்தி நாராயணனாக பார்க்கலாம். சக்கரத்தை பயன்படுத்தி சக்கரத்தாழ்வாரை நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பஞ்சபக்திகளுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, அந்த பஞ்சபக்திகள் 5 அடையாளங்கள் சேர்ந்த தொகுதி ஹிங்கார, பிரஸ்தாவ, உத்கீதம், பிரதிகார, நிதனம் என்று 5 இருக்கிறது. இந்த ஹிங்கார என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதன் அர்த்தம் முதன்மை. முதன்மைங்கிறது ஃபஸ்ட்டு, முதன்மை, வரிசையில் முதல். பள்ளிக்கூடத்தில் வந்திருக்கவங்கள வருகை பதிவேடு செய்யும் பொழுது அப்போ அவங்க கூப்பிடும்போது அகர வரிசையிலேருந்து கூப்பிடுவாங்க, ஏபிசிடியிலேருந்து தான் கூப்பிடுவாங்க. அபர்ணா, பாலு, அப்புறம் பி, அப்புறம் சி, சந்திரசேகரன், இப்படின்னு பேர்கள் வரும். ஏபிசின்னு வரும். ஏ எப்பொழுதுமே முதலாக இருக்கும். அதனால் ஹிங்கார என்றால் முதன்மை, நம்பர் 1. பிரஸ்தாவ என்றால் துவக்கம் என்று பெயர். முதன்மை வேறு, துவக்கம் வேறு. அட்டண்டன்ஸ் எடுக்கும் பொழுது வருகைப்படுவதற்கு முதன்மையாக பார்க்குறோம். ஏதாவது ஒன்று துவக்கணும்னு சொன்னால், இங்கே வா குமரா, இங்கே வந்து இதை துவங்கி கொடு, அவன் துவங்கி வைக்கிறவனாக இருப்பான். இப்போ துவக்கம் என்பது வேறு. இது வரிசைப்படி பார்க்கும்பொழுது ஒரு பொருளை வரிசை வச்சோம்னா இது முதல்ல இங்கே வைங்க, இது வைங்க. துவங்கிறது பார்த்தா நடுவில் வந்து ஒரு பொருள் எடுத்து துவங்குவாங்க. துவக்கம் செய்வதற்கு பிரஸ்தாவா என்று பெயர். காரியங்களை செய்யும்போது துவக்கமாக இருப்பது. 3வது உத்கீதம். உத்கீதம் என்றால் நடுப்பகுதி, ஆதாரம் அல்லது மையம். அதை மையமாக கொண்டு எல்லாம் நடக்கும். அதனால் சாம மந்திரத்தில் இந்த உத்கீதம் என்ற பக்தி நமக்கு மையமாக
அடையாளமாக இருக்கிறது. மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள், முதன்மை, துவக்கம், மையம். பிரதிகாரம் என்றால் எங்கும் நிரம்பி எங்கேயும் பார்த்து கொண்டிருப்பது, எதிரிட்டு இருப்பது என்று அர்த்தம். எங்கு திரும்பினாலும் அது இருக்கும். எங்கே பார்த்தாலும் மக்களாக இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் நகை கடையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் நாய்களாக இருக்குது. இப்போல்லாம் இது நம்ம ஊரிலலாம் பார்க்குறவங்கலாம் நாய்கள் இருக்குது. இன்றைக்கி செய்தியில் பார்க்கும் பொழுது நாய்களால் செத்தவங்க நூற்றுக்கணக்கான பேர் கடிபட்டிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எங்கு பார்த்தாலும் எதிர்க்கிறதோ அது பேர் பிரதிகாரம். சூரியனைப் போல சூரிய வெளிச்சம் எங்கு பார்த்தாலும் இருக்கும், எதிரிட்டிருப்பது. முடிவாக 5வது ஆலம்பனம் பக்தி, நிதனம். இந்த 5ம் சேர்த்து ஒரு ஆலம்பனம், அதில் இருக்க பகுதிகள். நிதனம் என்பது முடிவு அப்படின்னு அர்த்தம். நிதனம் என்றால் ஓய்ந்து விட்டான், முடிவு, நிறைவு, ஓய்விடம் அப்படின்னு இளைப்பாறும் இடம் என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த 5ம் பஞ்சபக்திகள். என்னென்ன? ஹிங்கார, பிரஸ்தாவ, உத்கீத, பிரதிகார, நிதன. மறுபடியும் இந்த பேரெல்லாம் நம்ம திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, நாம் நேரடியாக உபாசனைக்கு செல்லலாம். இயற்கையின் இந்த 5 இங்கே பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் சாமவேதத்தினுடைய பக்திகள். இதே போல் இயற்கையிலும் நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் 5 நம்ம பார்க்கலாம். பூமி, அக்னி, வானம், சொர்க்கம் என்று நாம் 5 பிரித்து கொள்ளலாம். இப்படி இயற்கையில் என்னென்ன பொருள் இருக்கும்? மிருகம் எடுத்தால் கூட 5 இருக்கும், பறவைகளில் 5 இருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது 5 பார்த்து அதை சாமவேதமாக பார்க்கலாம். சாமவேத மந்திரங்களை ஆலம்பனமாக வைத்து இயற்கையை வழிபாடு செய்யலாம். இதுவரைக்கும் தெய்வத்தை தான் நம்ம வழிபாட்டிருக்கிறோம். இந்த உபாசனங்கள் எல்லாமே இயற்கை வழிபாடு என்று சொல்லுவோம். முன்ன சொல்கிறாங்க, சில சோஷியாலஜி சொல்லக்கூடிய மானுடையல் ஆராய்ச்சி செய்பவர்கள், மனித சமூகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு சோஷியாலஜிஸ்ட்னு பேர். அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படி மனிதர்கள் வாழ்கிறார்கள். மலைவாழ் ஜாதி மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், குறிஞ்சி நில மக்கள், முல்லை நில மக்கள், மருத நில மக்கள், நெய்தல் நில மக்கள் அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அப்படி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். குறிஞ்சி என்பது மலை சார்ந்த மனிதர்கள், முல்லைங்கிறது மலை அடிவாரம் மேய்ச்சல் நிலம், குறிஞ்சியில் எப்பவும் வேட்டையாடுதல் தான். கீழே வரும்பொழுது மேய்ச்சல், அது முல்லை நிலம். அதுக்கு தெய்வம் இருக்கிறாங்க. முல்லை நிலத்துக்கு கிருஷ்ணன் தான், விஷ்ணு தான் அவங்களுக்கு தெய்வம். குறிஞ்சி நிலத்துக்கு முருகன் தெய்வம், மலைவாழ் மக்களுக்கு முருகன் தான். அதுக்கப்புறம் இறங்கி கீழே தமிழ்தாளத்துக்கு வரும், மலையிலேருந்து இப்படி இறங்கி வரும்பொழுது மருத நிலம்ங்கிறோம். அது வேளாண்மை செய்பவர்கள், வேளாளர்கள். அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருப்பான். மழையை நம்பி இருப்பதனால அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருப்பான். இன்னும் அப்படியே கடைசியில் வரும்பொழுது நமக்கு கடற்கரை ஓரத்துக்கு வந்துடும். மலை, மலை சரிவு, மலை அடிவாரம், அப்புறம் சமவெளி, கடற்கரை ஓரம். அங்கே வாழ்பவர்களை நாம் மீன் பிடிப்பவர்களாகவும் பார்க்கிறோம். இவ்வாறு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று 4. நெய்தலுங்கிறது மீன் பற்றியது. அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருப்பான். ஏன் கடல் தானே, சமுத்திரம் தானே அவங்களுக்கு, அதனால் அவங்களுக்கு கடவுளாக இருப்பார். கடைசியாக 5வது ஒன்று இருக்குது, பாலை என்று. இந்த 4 நிலங்களும் மலை, மலைச்சரிவு, அடிவாரம், சமதளம், கடற்கரை என்பதெல்லாம் வளமான இடங்கள். இதிலும் ஒவ்வொன்றுக்கும் தாவர வர்க்கங்கள் இருக்கும், மிருகங்களும் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மனிதர்களும் வேறு மாதிரி வாழ்வார்கள். முல்லைநில மக்களும் பால் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வெண்ணெய், பால் பொருட்கள் இதைத்தான் அவங்களுடைய அன்றாட பொருளாதாரமாக இருக்கிறது. குறிஞ்சி நில மக்களுக்கு திணையும் தேனும் முருகப்பெருமானும் அவர்கள் வழிபடும் தெய்வமாகவும் அங்களோட வாழ்க்கை முறைகளும் வேறு மாதிரி இருக்கும். மருத நிலை வந்ததுன்னா வேளாண்மை, அவங்களுக்கு விவசாயம், ஆடு மாடுகள், செம்மறியாடுகள் இதெல்லாம் வளர்ப்பது, குதிரை போன்றதும் இதெல்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க உழைப்பாளிகள், உற்பத்தி செய்பவர்கள். பஞ்சு உற்பத்தி பண்ணுவாங்க, கரும்பு உற்பத்தி பண்ணுவாங்க, தானியங்களை உற்பத்தி பண்ணுவார்கள். நெய்தலுக்கு போனோம்னா மீன்பிடி, மீனை நம்பி வாழ்பவர்கள், வலையை விட்டு கடற்கரைக்கு சென்று வாழ்பவர்கள். இந்த வளமான இந்த இடத்தை விட்டுட்டு வளமில்லாத ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அது பாலைன்னு பேர், பாலைவனம். அங்கேயும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் பனைமரத்தை நம்பி வாழ்வார்கள். அவர்களுக்கும் கொற்றவை என்று சொல்லக்கூடிய காளி தான் அவங்களுக்கு தெய்வம்.
அப்படி சமுதாயத்தை ஆராய்ச்சி செய்வது சோஷியாலஜிஸ்ட்னு பேர். நான் சொல்கிற சோஷியாலஜியில் சங்க காலத்திலே இருந்தவர்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்களிலே பாடல்களெல்லாம் இந்த 5 திணைகளின் அடிப்படையாக அவர்கள் செய்திருப்பது பார்த்தா ஒரு நல்ல ஒரு சோஷியாலஜிக்கல் ஒரு அனாலிசிஸ் செய்யக்கூடிய ஒரு தகுதியை அந்த சங்ககால பாடல் எழுதிய பாடலார்கள் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். இன்றும் இந்த உலகத்திலே எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ எஸ்கிமோ என்று சொல்பவர்கள் எப்பொழுதுமே பனி பிரதேசத்தில் இருப்பாங்க. அவங்க வீடே பனியில் தான் கட்டியிருப்பாங்க. ஐஸில் வந்து கட்டி கட்டியாக வெட்டி ஒரு கூடாரம் மாதிரி கிண்ணம் கவுத்தா மாதிரி கட்டிக்குவாங்க. சின்ன ஓட்ட வழியாக தான் உள்ளே போகணும். ஊர்ந்து உள்ளே போயிடுவோம். உள்ளே போனோன்னா ஒரு 5 பேர் உட்கார அளவுக்கு அது பெருசாக இருக்கும். ஆனால் கதகதப்பாக இருக்கும். வெளியே எவ்வளோ இருந்தாலும் பனியை தாண்டி உள்ளே வர முடியாது. 0க்கு கீழே போகாது. எப்போதும் 0க்கு மேலே இருக்கும். நம்ம உடம்பு சூடாக இருந்ததுன்னா அந்த சூடு அங்கே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது வெளியே போகாது. அப்போ நம்முடைய சூடை வச்சுட்டு நாமளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பேர் இகுலு என்று பெயர். இப்போ அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு கல் மண்ணெல்லாம் பயன்படாது. பனியில் தான் கட்டி ஆகணும். அதுதான் நல்லது. இப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவங்க வந்து எதை சாப்பிடுவாங்க? அங்கே பயிர் விளையாது. அங்கேயே ஆடு மாடுகளும் கூட இதை மாதிரி எங்கேயாவது ஒதுக்குப்புறத்தில் தான் மறைஞ்சிருக்கும். நல்லா அவங்களுக்கும் உணவு சாப்பிடுவதற்கு தரையை உடைச்சோம்னா அங்கே ஏரி கூட மறைந்திருக்குமா. ஏரி மேலே பனி இருக்கும். ஒரு அடி 2 அடிக்கு பனி கட்டி இருக்கும். அதை உடைச்சோம்னா கீழே ஏரி தண்ணி திரவமாக இருக்கும். அதில் 4 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் மீன்கள் இருக்கும். அவங்க தொலையை போட்டு அந்த தொலை வழியாக தூண்டிலை போட்டு மீனை பிடிச்சி அவங்க வாழறாங்க. அப்புறம் யாக்குங்கிற ஒரு மிருகம் இருக்கிறது. கலைமான் ஒன்று வாழும். இதெல்லாம் சாப்பிட்றோம். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? அவங்களுடைய மொழி எப்படி இருக்கும்? சடங்கு சம்பிரதாயம் எப்படி இருக்கும்? திருமணம் எப்படி இருக்கும்? குழந்தை பேர் எப்படி இருக்கும்? மரணத்தை எப்படி அவங்க செய்வார்கள்? இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது மனிதன் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றார்கள் அவருடைய சடங்கு சம்பிரதாயம் மாறுது. இந்த சடங்கு சம்பிரதாயம் எப்பவுமே நிலையானதுன்னு சொல்லக்கூடாது. அது சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறக்கூடியது என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறது இந்த இயற்கையை நாம் பார்த்து ரசிக்கும் பொழுது அதில் தெய்வமாக அவர் பார்க்கிறார்கள். சோஷியலாஜிக்கல் பேக்ரவுண்டை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன அறிமுகத்தை நான் செய்தேன். இயற்கையின் 5 அம்சங்களை பஞ்ச பக்திகளாக வைத்து நாம் தியானம் செய்வது எப்படின்னு ஒரு அடையாளம் காட்டுது. இதன் மூலம் இயற்கையோடு நம்முடைய பாரத நாட்டு மக்கள் எப்படி இணைந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது சோஷியாலஜி படிக்கிறவங்க இதெல்லாம் கூர்ந்து ஆராய்ச்சி செய்தோம்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு சிந்தனைக்கு ஒரு கருவூலமாக இது அமையும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தியானத்தில் ஏறு வரிசையிலும் பார்க்கலாம், இறங்கு வரிசையிலும் பார்க்கலாம். ஏனென்றால் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா, நாம் சொல்லக்கூடிய இந்த ஹிங்கார பிரஸ்தாவ உத்கீத பிரதிகார நிதனம், மறுபடியும் நிதனம் பிரதிகாரம் உத்கீதம் பிரஸ்தாவ என்று அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை 2த்திலுமே இதை நாம் செய்யலாம்னு இந்த சாந்தோக்கியம் சொல்கிறது. மொத்தமாக என்ன சொல்லிடுறேன், 24 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மாதங்கள் 12, இது இயற்கை. பருவங்கள் 5, வசந்த காலம், கோடை காலம், மழைக்காலம், பனிக்காலம், இலையுதிர் காலம் என்பது போல் 5 இருக்கிறது. உலகங்கள் 3, ஆக மொத்தம் 20. இது அத்தனைக்கும் தலைவனாக இருப்பது சூரியன். மாதம், பருவம், உலகம் ஆகிய 20. 12, 5, 3, 12, 5, 17, 17 + 3 20. 21வது ஸ்தானத்தில் சூரியனை வைக்கிறாங்க. இதை தியானம் செய்து ஒருவன் அதற்கும் தாண்டி 22வது ஸ்தானத்தை செல்ல வேண்டும். அது நிதனம் என்று சொல்கிறது. இப்படி தியானம் பண்ணுறதுக்கு இது ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்குது. இப்போது தியானத்துக்கு செல்வோம். கண்டம் 2ல் 1 தான் அது வந்து சாமத்தை பற்றி சொல்லிடுச்சு இல்லையா. சாமம் பஞ்சபக்தி சப்தபக்தி இருக்கும். எப்பொழுதுமே சாது அது நன்மை தரக்கூடியது என்று முதலே சொல்லிடுச்சு. அதனால் 2ஆம் கட்டத்துக்கு செய்வோம். இங்கே பாருங்கள், இந்த டேபுலர் காலம் சொல்லக்கூடிய இந்த பட்டியலில் ஹிங்காரம் முதன்மை, பிரஸ்தானம் துவக்கம், உத்கீதம் ஓங்காரம், பிரதிகாரம் பார்வை சூரியன் போல் எதிரிட்டு எங்கி நோக்கியும் இருக்கக்கூடியது, நிதனம் என்பது நிறைவு அல்லது ஓய்வு. இந்த முதன்மையாக பூமியை வைக்கிறது. அதற்கு மேலே கொழுந்து விட்டுடுகின்ற அக்னி. அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். பூமி, அதன் மேலே அக்னி எரிகிறது.
அக்னிக்கு மேலே இருக்கக்கூடியது வானம் அல்லது அந்தரிக்ஷம். அதற்கு மேலே சூரியன் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறார். சூரியனுக்கு மேலே சொர்க்கம் இருக்கிறது என்று அடுக்கடுக்காக நம்ம பார்க்குறோம். 5 நிலைகள் தரையிலிருந்து மேலே. அப்படியே நீங்கள் மேலே போட்டு சொர்க்கத்தை மேலே போட்டு அதற்கு கீழே சூரியன், அதற்கு கீழே அந்தரிக்ஷம், அதுக்கு கீழே அக்னி, அதுக்கு கீழே பூமி என்றும் பார்க்கலாம். இதையே சாம மந்திரமாக பார்க்கணும். அந்த சாம மந்திரத்தை உச்சரித்து கொண்டே பஞ்சபக்தியில் சொல்லிக்கொண்டே நான் பூமி, இது அக்னி அப்படின்ட்டு சொல்லி சூரியனையும் தாண்டி சொர்க்கத்தையும் தாண்டி நீ செல்ல வேண்டும் என்று இந்த உபாசனம் சொல்கிறது. 3வது கண்டத்திலே இதே 5 தான். ஹீங்காரம், பிரஸ்தாரம், உத்கீதம், பிரதிகாரம், நிதனம். மறுபடியும் இதை தெரிஞ்சுக்க வேண்டாம், இதை நம்ம பார்த்துக்கோம். நீங்கள் பார்த்தாலே இந்த படத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இது மழை தியானம். முதல்ல இருந்தது இந்த நிலத்தை பற்றிய தியானம், உலகம் பற்றிய தியானம். 2வது மழை பற்றிய தியானம். இந்த தியானத்தை செய்பவன் அவனுடைய பலன் நீர்வளம் கிடைக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த தியானத்தை ஒரு 10 நாள் தொடர்ந்து செய்தார்கள் என்றால் மழை கொட்டும், அவன் நீர்வளம் அதிகமாகும். இப்போ யார் செய்யணும்னு அவங்கவுங்க இதை இயற்கையை போற்றுபவர்கள் இந்த சாம மந்திரத்தை தெரிஞ்சிருக்கணும். சாம மந்திரத்தை ஓதிக்கொண்டு 5 பகுதிகளை நீராக பார்த்து தியானம் செய்தென்றால் வருண பகவான் உங்களுக்கு மனம் இறங்கி மழையை கொடுப்பார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதுக்கு வேள்வி வேலாம் தேவையில்லை. ஒருவன் அமர்ந்து பூஜை செய்வது போல் அமர்ந்து தியானம் செய்தாலே போதும் என்று சொல்லப்படுகிறது. முதன்மை ஆரம்ப காற்று. மழை வருவதற்கு முன்னாடி ஒரு காற்று வீசுது, அது மேகத்தை கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்க்குது. 2வது 3வது மழை. இதுதான் நமக்கு மையப்பகுதி. இதை நோக்கி தான் நம்ம தியானம். அதற்கு அடுத்ததாக மின்னலும் இடியும், கடைசியில் தூரல் நின்று ஓய்வு அடைகிறது. இவ்வாறு நாம் சாம வேதத்தை சிந்திக்க வேண்டும். கண்டம் 4. இந்த இடத்துல தியானத்தின் பகுதி தண்ணீர். இதை தியானம் செய்பவன் நீரினால் மரணம் இல்லை, நீரினால் துன்பம் இல்லை, நீரின்மையால் கூட துன்பம் வரும், நீர் மிகுதியினால் கூட துன்பம் வரும். வாழ உலகினில் பெய்தீராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த மார்கழி மாதத்தில் இது நினைவு வருது. ஆண்டாள் கேட்கிறாள், நீ வாழ உலகினில் மழை பெய்யணும், ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகழ்ந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் போல் உருவம் மெய்கருத்து பாழியன் சோலுடைய பத்மநாதமும் கையில் மின்னுகின்ற இந்த சங்கமும் சக்கரமும் போல நீ மின்னி எங்களுக்கு மழையை கொடு. ஆனால் எப்படிப்பட்ட மழையாக இருக்கணுமா? வாழ உலகில் எங்களை உபத்திரமும் பண்ணிடாதப்பா. சென்னையில் இப்போ மழை பெய்ந்து மழை போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. மழையே இல்லாமல் போய் இந்த பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் தீர்ந்து போயிட்டு ஊரை விட்டே போக வேண்டிய நிலையில் இந்த காலமும் இருக்கிறது. அப்படியும் இருக்கக்கூடாது. வாழ நாங்கள் வாழும் அளவுக்கு உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட அப்படின்னு அந்தம்மா பாடியிருக்காங்க. இந்த அவங்க செய்தது இது உபாசனம்தான். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கையகரவேல். இந்த ஆழியுள் பூக்கு, இந்த கடலில் வெயில் பட்டு ஆவியாகி அது மேலே போய் பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் இருக்க இந்த மின்னல் போல், அந்த சங்கம் போல் மின்னி இடித்து இது மழை ஓன்னு கொட்டட்டும். சாரங்கம் போல், இந்த சாரங்கபாணின்னு சொல்கிறோம் இல்லையா, ராமன் அவன் அம்பு விட்டானா அம்பு 100 ஆகி 100 1000 ஆகி 1000 லட்சமாக அப்படியே பரவுமா, மழை மாதிரி கொட்டுமா. ஒரு ஒரும்படிப்பார் அங்கே லட்சக்கணக்கான அம்பாக மழையாக கொட்டுமா. அந்த ஊரே அங்கே அவரால் ஒரு அம்பில் அடிச்சிடுவார். அப்படி சாரங்கபாணியினுடைய சரம் போல் இந்த மழை கொட்டுன்னு கொட்டணும். ஆனால் வாழ உலகில் அப்படின்னு அழகாக அந்த மழையை பற்றிய ஒரு கற்பனை வளத்தை ஆண்டாள் சொல்லதை நீங்கள் பார்க்கலாம். அதே கற்பனை வளத்தை தான் நம்முடைய சாமவேதமாக பார்த்து அந்த மழையை எப்படி வணங்க வேண்டும், தண்ணீரை என்று சொல்கிறார். இங்கே தண்ணீர் முதலில் மேகம் திகழ்கிறது, மழை கொட்டுவது 2வது பகுதி. அது கிழக்கு நோக்கி நடைபெற்ற திசை நதிகளாக போகிறது. நம்முடைய காவிரி, வைகை, தென்பெண்ணை, பாலாறு மாதிரி மேல் திசை நோக்கியும் செல்லும். அது நம்முடைய கேரளா நாட்டுக்கு செல்லக்கூடிய நதிகளாகவும் நீ போ அப்படின்னு 4. கடைசியில் எல்லாம் போய் கடலில் கலக்கிறது. அது ஓய்விடம், நிதனம் என்று. இவ்வாறு நீ தண்ணீரை தியானம் செய். அது முதல்ல மழையை, இங்கே தண்ணீர்.
மேகம், மழை, கீழ்நதி, மேல்நதி, கடல் என்று சொல்கிறது. இதனால் நீரில் குறித்து ஒரு அச்சமோ பயமோ யாருக்கும் வராது. மிகுதியும் குறைவினாலும் துன்பம் வராது. கண்டம் 5. இங்கேயும் ஹிங்காரம், பிரஸ்தானம் ஆகிய நிதனம் வரை இருக்கிறது. இங்கே பருவகாலங்களை குறித்து ஒரு கற்பனை. வசந்த காலம் முதன்மை, கோடைக்காலம் துவக்கம், மழைக்காலம் மையம், முன்பனிக்காலம் ஒரு எப்பொழுதும் இருக்கக்கூடிய சமபார்வை, அப்புறம் குளிர்காலமாக முடிவடைகிறது. முடிஞ்ச பிறகு மறுபடியும் வசந்த காலம் ஆரம்பிக்கும். பனி வந்துடுச்சுன்னா யாரும் பயப்பட வேண்டாம், ஏன்னா அடுத்து வசந்த காலம். நல்ல காலம் வரும். ஏன்னா வசந்த காலம் வந்ததுன்னா புழு பூச்சிகள் எல்லாம் உயிர் பெற்று எழும். சூரியன் வந்துடுவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது சூரியன் உச்சிக்கு போய் கோடை காலம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இளவேநீர் காலம் அல்லது வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா பயிர்களும் தெளித்து நிற்கும். மரங்களெல்லாம் பூத்து குலுங்கும். பட்சிகளும் பறவைகளும் சிறு சிறு பூச்சிகளும் வண்ணத்தி பூச்சி போன்றதும் புழு எல்லாமே சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு காலம். இவ்வாறு இந்த பருவ காலத்தையே சாமவேதமாக நீங்கள் பார்க்க வேண்டும். கண்டம் 6. இது வீட்டு விலங்குகளை குறித்திய ஒரு தியானம். நான் முதலே சொன்னேன், மக்கள் நிலத்தோடு சம்பந்தப்பட்டும் மிருகங்களோடு சம்பந்தப்பட்டு வாழ்கிறார்கள் என்று சொன்னோம். குறிஞ்சி நில மக்கள் மிருகங்களை சம்பந்தப்பட்டு வாழ்கள், வேட்டை மக்கள் தேனும் தினைமாவும் அவர்களுக்கு வணங்கும் தெய்வம் முருகன் என்று சொன்னோம். அதுபோல் ஒவ்வொரு நிலத்திலும் இருப்பவர்களுக்கும் ஒரு மிருகம் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். இங்கே வாழ்ந்த மக்கள் எந்ததெல்லாம் பார்க்கிறார்கள், எந்த மிருகம் முதன்மை, எது முடிவில் ஓய்வடைக்கிறது என்று பார்த்தோம்னா, ஆடு என்று துவங்கி செம்மறி ஆடு என்று அதை கொஞ்சம் மேம்படுத்தி பசுவாக தியானம் செய்து குதிரையாக சென்று கடைசியில் மனிதன். ஏன்னா பசு கூட ஒரு இடத்துல நிற்கும், அதை வச்சு நம்ம பயணம் பண்ண முடியாது. குதிரை ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் மனிதனை கொண்டு போய் செல்லக்கூடியது. ஆடு உணவை தரும், செம்மறி ஆடி நமக்கு உடையை தரும், கம்பளியை தரும், பசு நமக்கு பால் தரும். ஆனால் குதிரை நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு உதவி செய்யும். அதனால் மேன்மையாக பார்க்கிறார்கள். கடைசியில் மிருகத்திலே மனிதனும் ஒரு மிருகம்தான், அவனும் வீட்டு விலங்கு என்ற பட்டியலிலே இந்த 5ஐயும் சாம மந்திரங்களாக 5 பக்திகளாக தியானம் செய்ய வேண்டும். கண்டம் 7. இங்கு மனிதனுடைய புலன்களையே சாம மந்திரமாக பார்க்கிறோம். ஹிங்காரமாக மூக்கு, பிரஸ்தானமாக வாக்கு, உத்கீதமாக கண்கள், பிரதிகாரமாக காது, நிதனமாக மனம் என்று இந்த புலன்களையே சாம மந்திரங்களை ஓதி இந்த புலன்களும் தெய்வங்களாக நினைத்து சாம மந்திரங்கள் தான் அடையாளமாக வைத்து ஒரு தியானம் செய்கின்ற முறை. இதனால் என்ன கிடைக்கும் பலன்? மனிதனுடைய திறமை அதிகமாகும். ஒருவன் திறமை அதிகம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரி உபாசனம் செய்யலாம். வீட்டு விலங்குகளை செய்தோம்னா உடல் வளங்கள் உடைமைகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது 8 முதல் 10 வரையில் இருக்கின்ற சப்த பக்தி தியானங்கள். இதை இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ஓம். அடுத்து நாம் இந்த 2வது அத்தியாயத்தில் 8வது கண்டம் முதல் 10வது கண்டம் வரை 3, 8, 9, 10 ஆகியவற்றை பார்ப்போம். இந்த கண்டங்கள் எல்லாமே சப்த பக்தி தியானங்கள். முன்பு பஞ்சபக்தியை பார்த்தோம், 5 5ஆக இருந்தது. இப்போது 7 7ஆக இருக்கும். அதே போல் இயற்கை பொருள்களும் 7 7ஆக இருக்கும். இந்த சப்த பக்தியில் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்து இதையும் பார்த்துவிட்டு மறுபடியும் 11லேருந்து 24 வரை நாம் தொடர்ந்து உபாசனங்களை பார்ப்போம். 8வது கண்டத்திலே எழுத்துக்களை கொண்டு செய்கின்ற தியானம். அந்த எழுத்துகள் ஹூம், பிர, ஆ, உத், பிரதி, உப, நி என்று 7 சப்தங்கள். இந்த 7 சப்தங்கள் சமஸ்கிருத மொழியிலே பல இடங்களிலே பயன்படும். இந்த எழுத்துக்கள் ஆதாரமாக இருக்கிறது. இதற்கென்று சிறப்பான பொருள் இல்லாவிட்டாலும் இது மற்ற சொற்களோடு செல்லும் பொழுது அந்த பொருட்களை அதிகப்படுத்தி தருகிறதாக இருக்கின்றன. அவ்வாறு இந்த பிரதிதினம், உத்கீதம், அங்காளம், ஆபரணம், ஆலம்பனம், பிரத்யயம், பிரபவா,
என்று வரும்பொழுதெல்லாம் பிர என்ற சொல்ல ஓட்டுறோம். அப்புறம் ஹும் என்பது ஒரு முடிவு சொல், ஹும் என்று முடியும். நீ என்பதும் நிச்சிதம். நீ என்ற முன் ஒட்டை நாம் பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். நிர்விகாரம், நிர்விசேஷம், நிச்சயம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரியான எழுத்துக்களை வைத்துக்கொண்டு சாம மந்திரத்தில் இருக்க 7 பக்திகள், இந்த மந்திரங்களை கொஞ்சம் விசேஷமான, இதில் 7 பக்தி இருக்கும். அந்த பக்திகளுக்கு பெயரும் உண்டு. ஹிங்காரம் முதன்மை, பிரஸ்தானம் துவக்கம். இங்கே ஆதி என்பதை புதுசாக ஒரு பக்தி இங்கே சேர்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் உத்கீதம், பிரதிகாரம், உபத்திரம் என்ற இன்னொரு பக்தி இங்கே சேர்கிறது. இந்த 2 ஆதி உபத்திரம் சேர்வதனால 5ஓடு சேர்த்து 2 சேர்த்து 7ஆக வருகிறது. கடைசியில் நிதனம் எப்பொழுதும் போல் இருக்கிறது. இங்கே புதிதாக ஆதியும் உபத்திரமும் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த 7ஐயும் 7 எழுத்துக்களாக வைத்து நாம் எப்படி தியானம் செய்வது என்று பார்த்தோம்னா, இந்த எழுத்துக்கள் ஹும், பிர, ஆ, உத், பிரதி, உப, நீ இந்த எழுத்துக்களை செய்யும் பொழுது அவனுக்கு பஞ்சம் இல்லாமல் உணவு கிடைக்கும் என்று இந்த சாம மந்திரம் நமக்கு உத்தரவாதம் தருகிறது. 9வது கண்டத்தில் இதே ஹிங்காரம் முதல் நிதனம் வரை 7 பக்திகள் இருக்கின்றன. இங்கே சூரியனும் அதை சார்ந்த உயிரினங்களும் வைத்து தியானம் செய்வது. ஹிங்காரமாக உதய சூரியன், அதாவது சூரியன் இன்னும் எழுந்துக்கலை, அடிவானத்தில் இன்னும் வரலை, ஆனால் வெளுத்துட்டுருது வானம். வானம் வெளுத்துரும் முதல்ல, அப்புறம்தான் சூரியன் வெளியே வரும். சூரியன் வரதுக்கு முன்னாடியே முன் வெளுப்பு வந்துடும். அது முன் உதயம்னு சொல்கிறாங்க. அதை வைத்து வீட்டு விலகங்களாக நம்ம தியானம் செய்யணும். உதயம் சூரியன் கீழே இருந்து எழுந்துக்கும் போது மனிதர்களாக நாம் தியானம் செய்ய வேண்டும் அந்த சூரியனையே. அப்புறம் கதிர் பரவி காலையில் ஒரு 10 மணிக்கு நல்ல பளபளன்னு வெளிச்சம் வந்துடுச்சு, அதை பறவைகளாக நாம் தியானம் செய்ய வேண்டும். நண்பகல் உச்சி வெயிலில் தேவர்களாக நாம் அதை கருதி தியானம் செய்ய வேண்டும். அப்படின்னா நண்பகலில் தியானம் இல்லை, நீங்கள் எப்போ வேணால் தியானம் பண்ணலாம். நீங்கள் ஒரு கண்ணம் மனசில் சூரியனையே கவனிக்கணும். அதே மாதிரி அந்தந்த சூரியனுக்கு ஏற்றாது போல் மிருகங்களையும் கவனித்து தியானம் செய்ய வேண்டும். அதை சாம மந்திரமாக நினைக்க வேண்டும். இதுதான் முக்கியம். நண்பகல் தேவர்களாகவும் முன் மாலை பொழுது, மாலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மதியத்துக்கு பிறகு இருக்கக்கூடியதை கருவிலுள்ள உயிரினங்களாக பார்க்கணும். மாலை வரும்பொழுது வனவிலங்குகளாக பார்க்க வேண்டும். வீட்டு விலங்கு இப்பொழுது வனவிலங்கு. அஸ்தமனம் சூரியன் மறையும் பொழுது பித்திருக்களாக அவர்களை பார்க்க வேண்டும். இவ்வாறு உயிரினங்களையும் சூரியனையும் சூரியனுடைய காலநிலையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை நமக்கு தருகிறது. இதை செய்வதால் என்ன ஆகும் என்று கேட்டால், நமக்கு உயிரினம் பற்றிய வளமை நமக்கு கிடைக்கும். அது காமியமாக செய்தால், நிஷ்காமியமாக இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை என்று தியானம் செய்தால் உங்களுடைய இயற்கை பற்றிய விசாலமான புத்தி ஏற்படும். அவ்வாறு நீங்கள் விரிந்து விடுவீர்கள். மனமும் குவிகின்றும். அதனால் ஏகாகிர புத்தி என்பதும் விசால புத்தி என்கின்ற 2ம் உங்களுக்கு கிடைக்கும். மனம் விரிந்து நிற்கும், மனம் குவிந்து நிற்கும். விசாலம் என்றால் பரவலாக உலகத்தை சுற்றி பார்க்கின்ற ஒரு மனப்பாங்கு கிடைக்கிறது. மனம் நீண்ட நேரம் ஒரு தலைப்பை பற்றி சிந்திக்கின்ற கூர்மையும் கிடைக்கும். இப்போ மனம் வெளுக்கும், புத்தி கூர்மை அடையும். இதுதான் இந்த உபாசனத்துடைய நன்மை. இது நிஷ்காமியமாக செய்தால். ஓம் 2வது அத்தியாயத்தில் 8 முதல் 10வது கண்டம் வரையில் சப்த பக்தி தியானங்கள். சப்தம் என்பது 7, பக்தி என்பது பகுதி, அம்சம். சாமவேதத்தில் பஞ்சபக்தி, சப்தபக்தி என்று 2 இருக்கிறது. பஞ்சபக்தியை பற்றி நாம் பார்த்தோம். 1 7வது கண்டம் வரையும் அது பார்த்தோம். 8லேருந்து 10 வரைக்கும் 7 அம்சங்களாக இருக்கக்கூடிய சாமவேதத்தை பார்க்கிறோம். இதில் இந்த 7 பகுதிகள் என்னென்னா ஹிங்கார, பிரஸ்தாவ, ஆதி, உத்கீதம், பிரதிகார, உபத்திரவம், நிதனம் என்று 7 இருக்கின்றன. இதை பற்றி முன்பே நாம் விளக்கியிருக்கிறோம். இதில் 9வது கண்டத்தில் ஹிங்காரம், பிரஸ்தாரம், ஆதி, உத்கீதம், பிரதிகாரம், உபத்திரவம், நிதனம் என்கின்ற 7 பக்திகளை இந்த சாமவேதத்தை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். சூரியனும் அந்த நேரத்தை சார்ந்த உயிரினங்களும் அப்படின்னு சிந்திக்கணுமா. சூரியன் முன் உதயம் என்று சொல்லும் பொழுது வீட்டு விலங்குகளை பற்றி சிந்திக்கணுமா. ஒருவேளை வீட்டு விலங்கு அந்த நேரத்துக்கு எழுந்துக்குமோ என்னவோ. அப்புறம் உதயம் என்று சொல்லும் போது
அந்த எருமைகளெல்லாம் சூரியன் வருவதுக்கு முன்னாடியே சிற்றம் சிறுகாலே அப்படின்னு சொல்கிறாங்களே, அது போய் அந்த நேரத்திலே போயிட்டு பனி நிறைஞ்சிருக்கிற புல்லை சாப்பிடுமா. வெள்ளன்னு விடியறதுக்கு முன்னாடியே புல்லில் நிறைய பனி கோத்து இருக்கும். அந்த நேரத்தில் மேய்ஞ்சோம்னா புல்லும் சேர்ந்து போகும், தண்ணியும் சேர்ந்து குடிச்சிக்கலாம். அதனால் நிறைய மிருகங்களெல்லாம், வீட்டு மிருகங்கள் எருமைகள் எல்லாம் கூட இந்த புல்லை சாப்பிடும். அதனால் முன் உதயத்தை வீட்டு விலங்குகளுக்கு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் உதயத்த நேரத்தில் மனிதர்கள் எழுந்துக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து உதய நேரத்தில் எழுந்து அவங்க அன்றாட கடவை செய்கிறாங்க. அப்புறம் விடிஞ்ச பிறகு கதிர் பரவ ஆரம்பிக்குது, வெளிச்சம். அப்போ பறவைகளெல்லாம் பறக்க ஆரம்பிச்சுட்டு. அப்புறம் நல்ல உச்சி வெயில் நண்பகலில் நாம் தேவர்கள் பிஸியாக இருப்பாங்களா, அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப அலுவலில் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமவேதம் அப்படி சொல்லுது. முன்மாலை பொழுது, இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, 2லேருந்து ஒரு 4 வரைக்கும், இது வரைக்கும் முன்மாலை பொழுது. இப்போ கருவில் வந்து ரொம்ப துடிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாலை பொழுது வனவிலங்குகள் அந்த நேரத்தில் வெளியே வருங்கிறாங்க. அஸ்தமானத்தில் பித்திருகள் வந்து அவருக்கு வந்து ஒரு விழிக்கின்ற நேரம் என்று இவ்வாறு சாமவேதத்தில் இருக்கக்கூடிய 9 பகுதிகளையும் சூரியனுடைய காலநிலையோடு எந்தெந்த உயிரினங்கள் சம்பந்தப்பட்டிருக்குதுன்னு ஒரு தியானத்தை இந்த 9வது கண்டம் சொல்லுகிறது. 10வது கண்டத்தில் சூரிய பற்றிய உபாசனம் தொடர்கிறது. 7 பக்திகள் கொண்ட சாம மந்திரம் இங்கே தியானிக்கப்படுகிறது. ஹிங்காரம் முதலிய சொற்களின் எண்ணிக்கையில் சமப்படுத்தப்படுகின்றன. இங்கே ஒரு சின்ன ஒரு கணக்கு வருது. இந்த ஹிங்காரம், பிரஸ்தானம், ஆதி, உத்கீதம், பிரதிகாரம்லாம் எண்ணி பார்த்தோம்னா ஹி, ஹிங், கா, ரம், இதில் 3 வருது. ஹிங்குங்கிறது ஒரு எழுத்தை எடுத்துக்கணும், காங்கிறது 1 எடுத்துக்கணும், ரம்ங்கிறது ஒரு எழுத்து, ரா இம்முன்னு 2 எடுத்துக்கலாம். இல்லை, அப்படி எடுத்துக்கூடாது. வடமொழியில் இந்த 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 மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறதுக்கெல்லாம் மதிப்பு எண்ணிக்கை கிடையாது. அது எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது இல்லை. இப்படி தான் பார்த்தோம் சொன்னால் காயத்ரி மந்திரத்தில் 24 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். சவிதுர் வரேகும் வரேண்யம் அப்படின்னு வரும். தத் சவிதுர் வரேண்யம் அப்படின்னு வந்தால் அதில் 8 எழுத்துக்கள் தான் இருக்கும். தத் என்பதை ஒரு எழுத்தாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு விதி. இந்த மெய் எழுத்துக்களுக்கு கணக்கு இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது ஹிங்காரம் என்பது 3 எழுத்து. பிரஸ்தானம் என்பதில் பி, ரஸ், தா, நம். இப்போது பி, ரஸ், தா, நம் 4 வருது. இப்போ 1 எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அந்த 1 எடுத்து ஆதியில் வந்து 1 குறையுது, அதை 1 போட்டுடணும். போட்டோம்னா ஆதிங்கிறது 3 ஆகிடும். அப்புறம் உத் 1, கி 2, தம் 3, இது 3 சரியாக போச்சு. அப்புறம் பிரதிகாரம் பி, ர, தி, ஹா, ரம். அப்போ எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5 இருக்குது. இப்போ இந்த இதுலேருந்து 2 மட்டும் எடுத்து இன்னொன்று ஏதோ 10ஆவதில் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உபத்திரவங்கிற வாவுக்கு வந்து எண்ணிக்கை கிடையாதுன்னு ஒரு விதியை சொல்லுது. இவ்வாறு எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய 7, ஒவ்வொன்றுத்துலேயும் 3 எழுத்துக்கள்னால் 21 எழுத்துக்கள் வரும். ஹிகாரம் 3, பிரஸ்தானத்தில் 4, 1 எடுத்து ஆதியில் போட்டுனோம். இப்படி போடும்பொழுது என்னாகும்? 3 7 வருகிறது கணக்கு. இதை தான் இந்த மந்திரம் சொல்லுது. ஹிங்காரம் முதலிய சொற்களின் எண்ணிக்கைகள் சமப்படுத்தப்படுது. இதை பற்றி தியானம் பண்ணணும். அனைத்து 3 எழுத்துக்களாகப்படுகிறது. 7 பெருக்கல் 3 21 நிலைகளில் முடிகிறது. இந்த 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 7 நிலைகளுக்கும் கடைசி நிலை சூரியன். அதையும் கடந்து உபாசகன் தன்னை சிந்திக்கும் பொழுது அவன் சூரியனும் கடந்த நிலை அவன் தியானத்தில் அடைகிறான் என்று இந்த எண்ணிக்கை வச்சு சொல்வதாக இந்த கண்டம் சில உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது. 11 முதல் 24 கண்டம் வரையில் மறுபடியும் பஞ்சபக்தி என்ற தியானம் சொல்லப்படும். அதில் மீண்டும் நாம் பஞ்சபக்தியை பற்றி பார்க்கலாம். 11 அடுத்து இப்போ சப்த பக்தி முடிந்தது. மறுபடியும் பஞ்சபக்தி ஆரம்பிக்குது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து 2வது அத்தியாயத்தில் 5, 7, 5ன்னு இப்படி ஸ்டாகரிங்காக இருக்குது. அதை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டாம். 11 முதல் 24 கண்டங்கள் இனி வருபையெல்லாம் பஞ்சபக்திகள் தான். ஹிங்காரம், பிரஸ்தாபம், உத்கீதம், பிரதிகாரம், நிதனம். இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உபாசனைக்கு என்ன பலன் என்று இங்கே சொல்லப்படும்.
ஆயுள், ஆரோக்கியம், பெருமை, சந்ததி, செல்வம், கால்நடைகள், புகழ் எல்லாத்துக்கும் இதே தான் பலன். ஆயுள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், சந்ததிகள் விருத்தி அதிகமாகும், செல்வம் பெருகும், கால்நடைகள் வளமாக இருக்கும், கீர்த்தி புகழும் அதிகரிக்கும். இது இனிமேல் வரக்கூடிய தியானத்தினால் கிடைக்கின்ற பலன்கள். இதற்கு சில நிபந்தனைகளும் சொல்லப்படும், அதையும் இங்கே சொல்வோம். இந்த தியானம் செய்வர்கள் இந்த குறிப்பிட்ட நிபந்தனையை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதையும் நம்ம பார்ப்போம். கண்டம் 11. இதற்கு பெயர் காயத்ர சாம தியானம். இதுக்கு முன்னாடி தியானத்துக்கெல்லாம் பேர் தரலை. இந்த 11வது கண்டத்திலேருந்து 24 வரைக்கும் மட்டும் பெயர்கள் தரப்படும். காயத்ர சாம தியானம். பலன் நீண்ட நலமான ஆயுள் கிடைக்கும். ஹிங்காரம் மனமாகவும், பிரஸ்தானத்தை வாக்காகவும், உத்கீதத்தை கண்ணாகவும், பிரதிகாரத்தை காதாகவும், நிதனத்தை பிராணனாகவும் பார்க்க வேண்டும். இதெல்லாமே தொடர்புடையவை. புலன்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பிராணன், இந்த 5ம் இங்கே இருக்குது. மனம் அந்த கரணம், வாக்கு கர்மேந்திரியம், கண் காது ஞானேந்திரியம், பிராணன் நமக்கு கிடைக்கின்ற சக்தி. இது சூக்ஷ்ம சரீரத்தையே அது தொகுத்து தருவதாக இருப்பதனால் இது காயத்ர சாமத்தியானம் என்று சொல்லப்படுகிறது. நீண்ட ஆயுள் ஒருவனுக்கு கிடைக்கும். 12வது கண்டம் பஞ்சபக்தி. இதற்கு பெயர் ரதந்தர சாம தியானம். இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனை அக்னியை பார்த்து எதையும் பருகக்கூடாது. தீபத்து முன்னாடியோ அல்லது கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த ஹோமகுண்டத்திற்கு முன்னாடியோ டீ காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது. தள்ளி போயிட்டு குடிச்சிட்டு வரலாம். அக்னியை பார்த்து எதையும் பருகக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை. இந்த உபாசனைக்கு மட்டும். பொதுவாக இது செய்வது நல்லதில்லை. தீபம் எரியும் பொழுது உமிழக்கூடாது, எச்சில் துப்புவது. ஹோமகுண்டத்தில் இருக்க சுற்றுப்புறம் போகிறவங்க துப்பக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு நிபந்தனை. இது எல்லாருக்குமே தெரிந்தது தான். இருந்தாலும் இது அந்த காலத்திலேருந்து வருகின்ற நிபந்தனை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது நம்ம அக்னியை பற்றிய ஒரு தியானமாக இருக்கிறதுனால அக்னி அந்த காலத்தில் அரணிக்கட்டியை வச்சு தான் செய்வாங்க. அரணிக்கட்டைங்கிறது எபொனி என்று சொல்லக்கூடிய ஒரு கருங்காலி மரம். அந்த கருங்காலி மரம் மிக கடினமாக இருக்கும். அதை உரசுனாக்கா வெப்பம் வரும். அதனால் அந்த அரணிக்கட்டியை நம்ம வன்னி மரம்னு கூட சொல்லுவாங்க. அக்னி அது எபொனிங்கிறது வேறு, நான் சொல்லுகின்ற வன்னி மரம் வேறு. வன்னி மரம் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம். அந்த வன்னி மரத்தினுடைய கட்டையை ஒன்றோடொன்று கடையும் பொழுது அதிலிருந்து ஒரு வெப்பம் வரும். அந்த கடைவது ஹீங்காரம் ஸ்டேஜ் 1. அப்புறம் பிரஸ்தானம் என்பது அது கடைய அங்கே கொஞ்சம் புகை வர்றது பார்க்கலாம். அந்த புகை வரும்பொழுது நம்ம ஊதினோம்னா அது நெருப்பு பிடிச்சிக்கும். அப்போ உத்கீதம் தான் அந்த தோன்றுகின்ற முதல் ஜுவாலை. அப்புறம் அது பக்கத்தில் பஞ்சு பொருளெல்லாம் போடும்போது அது குப்புன்னு பற்றிக்கும். அது கனல்கள் என்று சொல்கிறோம். அப்புறம் நல்லா எரிந்து முடித்த பிறகு அந்த அரணுக்கட்டியில் அந்த வெப்பமும் மறைந்து விடும். மங்கும் தீ, இது உபசாமியதி. அதுக்கு பெயர் கொடுத்துருக்காங்க அபிமந்ததி. புகைக்கு தூமம், ஜுவாலைக்கு ஜுவலதி, கனலுக்கு அங்காரா, மங்கும் தீக்கு உபசாமியதி அடங்கிவிட்டது என்று அர்த்தம். இதை பார்த்து நம்ம தியானம் செய்கின்றது சாமவேதம் ஆலம்பனம். 13வது வாமதேவ தியானம். வாம தெய்வ அல்லது தேவிய தியானம் என்று பெயர். இது ஆணும் பெண்ணும் மகிழ்ந்து குலவி வாழுகின்ற தாம்பத்திய உறவை பற்றியது. இங்கே நிபந்தனை, இந்த தியானம் செய்பவன் பெண்டிரை இழிவு செய்யக்கூடாது, மிக உயர்வாக அவங்களை மதிக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. இதே 5 இருக்கிறது. கிருங்காரம் முதல் நிதனம் வரை ஆணும் பெண்ணும் சந்திக்கிறார்கள். இது உபமந்திரயதே என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசி கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஞபயதே என்று சொல்கிறது. அப்புறம் 2 பேரும் சம்யோகம் செய்கிறார்கள், அது இணைதல், அது சக. அதில் ஆனந்தம் உண்டாகிறது, அது தே. கடைசியில் மனநிறைவு, அது பேர் பாரம் என்று சொல்கிறது. இவ்வாறு ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான நேரத்தையும் கூட தியானம் செய்ய வேண்டும் என்று இந்த உபாசனம் நமக்கு சொல்கிறது. இதுவும் சாமவேதமாக பார்த்து நன்மை தரக்கூடியதாக செய்யப்படுகிறது.
கண்டம் 14 பிருகத் ஆதித்ய தியானம் என்று இதற்கு பெயர். இதற்கு நிபந்தனை சூரிய வெப்பத்தை இகழலாகாது. சூரியன் வந்துருச்சுன்னா அப்பா எப்படி கொளுத்துது பாரு, இப்படி பண்ணுது எப்போ போகுமோ அப்படின்னு சூரியனை நம்ம சில பேர் நிந்திக்கிறாங்க. அப்படி நிந்திக்கக்கூடாது. இங்கே உதய சூரியனுக்கு உத்யன் என்று பெயர். உதித்து விட்ட சூரியன் உதித. மதிய சூரியனுக்கு மதிய. பிற்பகல் சூரியன் அது அபராகன என்று பெயர். அபராகன. மறையும் பொழுது அஸ்தமித்தல், அஸ்தம் என்று பெயர். இவ்வாறு காலையில் உதித்து மறைகின்ற சூரியனை மனதில் தியானம் செய்து அவற்றை ருங்காரம் முதல் நிதனமாக தியானம் செய்ய வேண்டும். நிபந்தனையை சொல்லிவிட்டோம். கண்டம் 15 வைரூபிய தியானம் என்று பெயர். இங்கே மழை. இது மழை யாரும் நிந்திக்கக்கூடாது. மழை பெய்தாலும் சூரியனை நிந்திச்சமாக மழை என்ன வெளியவே போக முடியல, அப்புறம் கடைக்கு போக முடியல, துணி வாங்க முடியல, பண்டிகை கொண்டாட முடியல, ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க, மழை வந்துடுச்சுன்னா எல்லாம் போயிடுவாங்க, திருமணத்துக்கு வைபவம் வச்சுருப்பாங்க, யாரும் சேர முடியாது, எல்லாம் லேட் ஆகும். அதனால் மழை எல்லாரும் ஒரு நிந்திப்பார்கள். அவர் நிந்திக்கக்கூடாது என்று சொல்கிறது. அந்த தியானம் திரளுகின்ற மேகம், அது பேர் அப்ராணி. அப்ரம் என்றால் மேகம் என்ற அர்த்தம். திரளும் மேகம், அப்படியே மேகம் அப்படியே திரட்டிகிட்டு இருக்கும் வானம் முழுக்க. அப்புறம் அது கருப்பாக மாறும், அது மேக என்று பெயர். அப்ராணி என்றால் வெண்மையான மேகம். மழை மேகம் என்று சொன்னால் கருத்திருச்சி மழை வரும் போல் இருக்குதுன்றது மேகம். அதுக்கப்புறம் வருஷதி மழை. அப்புறம் மிடியும் மின்னலும். வித்யுத் ஸ்தனம். ஸ்தனம்னாக்கா இடிக்கிறது, முழங்குதல். வித்யுத் என்றால் மின்னல். கடைசியில் மழை ஓய்தல். இது உத் கிருஹானி கிருஹ்நாதி என்று சொல்கிறார். உத்கிருஹானாதி என்று மழை நிற்கிறது. இவ்வாறு நாம் மழையையும் தியானம் செய்கின்றோம். இவ்வாறு நாம் 15 கண்டங்களை பார்த்திருக்கிறோம். விட்டு அதுக்கப்புறம் 16லிருந்து 24 வரை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம். 2வது அத்தியாயத்தில் நாம் 24 கண்டங்கள் இருக்கின்றன. 15 கண்டங்களை பார்த்திருக்கிறோம். 16வது கண்டம் இது சாமவேதத்தின் பஞ்சபக்தி என்று சொல்லுகின்ற வகையிலே 5 சாமவேத அம்சங்களை 5 இயற்கை பொருள்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை பற்றிய தியானத்தை செய்வது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். 16வது கண்டம் வைராஜ தியானம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பருவ காலங்களை வைத்து இந்த ஹிங்காரம், பிரஸ்தானம், உத்கீதம், பிரதிகாரம், நிதனம் என்ற 5 அம்சங்கள், சாமவேத அம்சங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இங்கே பருவங்களை பற்றி ஒருவன் தியானம் செய்வதால் வழக்கம் போல் அவனுக்கு பசு, புகழ், செல்வம், ஆரோக்கியம், ஆயுள் போன்றதெல்லாம் கிடைக்கும்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். பலன்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல நிபந்தனையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. தியானத்திற்கு ஒரு தலைப்பும் தரப்பட்டிருக்கிறது. வைராஜ தியானம். பருவ காலங்களை நிந்திக்கக்கூடாது. வெயில் காலம் வந்ததுன்னா எப்போ இந்த வெயில் போகும், மழை காலம் தான் எப்போ இந்த மழை ஒழியும், குளிர்காலம் தான் எப்போ இந்த குளிர் போகும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அதை நிந்திக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு இயற்கையை நாம் அப்படியே அனுபவிக்கணும் என்று சொல்கிறாங்க. ஹிங்காரம் வசந்தமாக நாம் தியானம் செய்ய வேண்டும். வசந்த. பிரஸ்தானம் கோடை, சமஸ்கிருதத்தில் கிரீஷ்ம. உத்கீதம் மழை, அது வருஷ. பிரதிகாரம் இலையுதிர்காலம், அது சரத். நிதனம் அதாவது ஓய்வு, குளிர்காலம் ஹேமந்தோ என்று சொல்கிறோம். கண்டம் 17 இந்த தியானத்தின் பெயர் சக்வரி தியானம். சக்வரி தியானம் இயற்கையை பற்றியது. அதை நாம் இயற்கையை நிந்திக்கக்கூடாது. ஹிங்காரமாக இங்கே பூமி அல்லது பிருத்திவி, பிரஸ்தானமாக வானம் அல்லது அந்தரிக்ஷம், உத்கீதமாக சொர்க்கம் அல்லது தியவ், பிரதிகாரம் திசைகள் திச, நிதனம் சமுத்திரம் அதாவது கடல். இவ்வாறு நாம் இந்த 5 பஞ்சபக்திகளையும் தியானம் செய்ய வேண்டும். 18வது கண்டம் ரேவதி தியானம். இங்கே மிருகங்களை பற்றிய தியானம். ஆனால் நிபந்தனை மிருகங்களை துன்புறுத்தலாகாது. ஹிங்காரமாக ஆடுகள்,
அதாவது அஜா. அஜா என்பது சமஸ்கிருதத்தில் அஜா. பிரஸ்தானமாக செம்மறியாடுகள், அவயக. உத்கீதமாக பசுக்கள், உத்கீதம் என்றே சொல்லப்படுகிறது பசவ. பிரதிகாரம் குதிரைகள், அஸ்வ. நிதனமாக மனிதன் அல்லது புருஷக. மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது. இது மனிதன் இருக்கிறதால் மனிதனையும் துன்புறுத்தக்கூடாது. 19வது கண்டம் யக்ஞாயக்ஞீய தியானம். உடம்பை பாழ் செய்யக்கூடாது. இங்கே உடம்பை பற்றிய தியானம். ஹிங்காரமாக தலைமுடி, லோமம்னு பேர். பிரஸ்தானமாக தோல், துவக். உத்கீதமாக தசை, மாமிசம், மாம்சம். பிரதிகாரமாக எலும்பு, அஸ்தி. நிதனமாக மஜ்ஜை, எலும்பு உள்ளே இருக்கக்கூடிய ஊன் என்று சொல்வார்கள். இவ்வாறு நாம் நம்முடைய உடம்பையே சாமகீதமாக நாம் தியானம் செய்ய வேண்டும். நிபந்தனை, உடம்பை பாழ் செய்யக்கூடாது. கண்டம் 20 ராஜான தியானம். இங்கே சான்றோர்களை நிந்திக்கக்கூடாது என்று நிபந்தனை. ஹிங்காரமாக அக்னி தேவதை அல்லது அக்னி. பிரஸ்தானமாக வாயு தேவதை, வாயு. உத்கீதமாக ஆதித்ய தேவதை, ஆதித்யக. பிரதிகாரமாக நட்சத்திர தேவதை, நட்சத்திராணி. நிதனம் சந்திர தேவதை, சந்திரமா. இங்கே பார்த்தோம்னா எல்லாமே ஜோதி பொருட்களாக இருக்கின்றன. இங்கே முன்ன பார்க்கும்பொழுது உடம்பு சம்பந்தமாக இருந்தது. இங்கே எல்லாமே ஜோதி, வெளிச்சம் தரக்கூடியது. அக்னி, வாயு, ஆதித்யன், நட்சத்திரம் மற்றும் சந்திர தேவதை. இதெல்லாம் இயற்கையில் இருக்கக்கூடிய நீதிகள். 21வது கண்டம் சர்வ தியானம். நான் எல்லாமாக இருக்கிறேன் என்று ஒருவன் தன்னையே எல்லாமாக பார்க்க வேண்டும். இங்கே திரையி வித்யா என்ற 3 வேதங்கள் ஹிங்காரம். திரையலோகம் என்று சொல்லக்கூடிய 3 உலகங்களும் நானே, அது பிரஸ்தானம். அக்னி, வாயு, சூரியன் ஆகியவை தேவதைகள் நானே, அது உத்கீதம். நட்சத்திரம், பறவைகள், ஒளிக்கதிர், நட்சத்திராணி, வயாம்சி, மரீஷக, இதெல்லாம் பிரதிகாரம். இங்கே பார்த்தோம்னா நம்ம வேதங்கள், உலகங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரம், பறவை, ஒளிக்கதிர் முதலியன, ஊர்வன, கந்தர்வர்கள், பித்ருக்கள் என்று ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. இது எத்தனையுமே இயற்கை மற்றும் இந்த ஒட்டுமொத்த ஜகத்தில் இருக்கக்கூடிய விதவிதமான பொருட்கள், இவற்றையெல்லாம் நான் என்று தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு சாம மந்திரங்களை பஞ்சபக்திகளாக, சப்த பக்திகளாக தியானிப்பவர் என்ன கிடைக்கும்? எல்லாம் நானே என்கின்ற அறிவை அடைகிறார். இது ஞானம் இல்லை, இது உபாசனையினால் பாவனை தான் உண்டாகுது. நான் ஒரு வாழ் இப்படி இருந்தால் இப்படி இருப்பேன் என்று பாவனை. ஒருவன் அறிவினால் அது அறியணும். ஆத்மாவாக பிரம்மமாக தன்னை அறிந்து கொண்டால் அனைத்து ஆத்மா நான் என்று தெரிந்து கொள்வது அது ஞானம், அது பிரம்ம வித்யா. இங்கே அவ்வாறு இல்லாமல் ஒரு வகையான ஒரு பாவனை. இது குறித்து ருக்குமந்திரமும் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டது சாமம். இதையே ருக்குமந்திரத்திலும் நீங்கள் பார்க்கலாம் என்று இந்த உபனிஷத்தை அதை சொல்லுகிறது. இந்த தியானத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று ஒரு புகழ்ச்சி இங்கே தரப்படுகிறது. கண்டம் 22. இங்கே பல வகை சாமகானங்கள் சொல்லப்படுகின்றன. கானங்களை பாடும்பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய துவனி மற்றும் சிந்தனைகள் ஆகியவை சொல்லப்படுகிறது. வேதாந்திகளாக நமக்கு இது அந்தளவு பயனில்லாவிட்டாலும் கர்மகாண்டிகள் அல்லது வானப்பிரசத்தில் இருக்கவர்கள் அவர்களெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே வேதத்தை ஓத கற்றுக்கொண்டவர்கள். நாமெல்லாம் வேதத்தெல்லாம் கற்றுக்கல, நேரடியாக நம்ம ஞானகாண்டத்துக்கு நுழைந்திருக்கின்ற ஒரு சம்சாரிகள், துறவிகள், சாதுக்கள். ஆனால் முன்காலத்தில் அப்படி இல்லை. குழந்தையிலேருந்து அவர்கள் வேதம் படிச்சுட்டு தான் வராங்க. நம்ம வேறு ஏதோ படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம், அவங்க வேதம் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு சிந்தனை செய்வதற்கு அவர்கள் படித்த சப்ஜெக்ட்லேயே நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு உபாசனை தந்தேன்னா, நீங்கள் படிச்சிருக்க மெடிக்கல் சயின்ஸ்னால் மெடிக்கல் சயின்ஸ் வச்சு ஒரு உபாசனை சொல்லி தருவேன். அல்லது நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி பற்றி, இப்போ வேதியியலை வச்சு நான் ஒன்று சொல்லி தருவேன். இது உபனிஷத்து வேத காலத்து ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதுனால நாம் காலத்துக்கு ஏற்றவரை மாற்றிக்கொள்ளலாம், தவறு இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் இங்கே பார்ப்போம். சாமகானங்கள், சாமவேதத்தை கானமாகத்தான் பாட வேண்டும். அதை பாடும்போது அதில் இருக்கின்ற துவனி என்று சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட ஓசையை நாம் எழுப்ப வேண்டும், ஏற்ற இறக்கங்கள். அவ்வாறு சொல்லும் பொழுது
நாம் என்ன மனசில் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எந்திரத்தனமாக அந்த பாடலை பாடாமல் ஒருவித பாவனையோடு அதை பாட வேண்டும் என்று சொல்கிறது. அதை பற்றியது இந்த 22வது கண்டம். பாடும் முறை எது குறித்து என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உபனிஷத்தில் இருக்கிறத நான் கொடுத்துருக்குறேன். எப்படி பாடணும், எதை குறித்து பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீ வேத மந்திரத்தை பசுக்களை குறித்து பாடணும்னு வச்சுங்க. எனக்கு பசு வேணும், பசுக்கு பால் வேணும், அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு பசுக்கள் செத்து போகுது, அப்படி ஒரு குடியானவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். அவன் சாமகீதத்தை பாடும் பொழுது வினர்தி என்று சொல்லக்கூடிய உருமல் குரலில் பாடணுமா. அந்த கானத்தை எப்படி பாடணும் இதை சொல்லிக் கொடுப்பாங்க போல் இருக்கு. அந்த சாமகானத்தை சொல்லக்கூடிய வைதிக குருநாதர்கள் அவர்களுக்கு சாமகானத்தை பசுக்காக நீ வேண்டுதல் பண்ணும்போது இப்படி குரலில் நீ குரலை மாற்றி உருமுகின்ற குரலில் பாடணும் அப்படிங்கிறார். அக்னி தேவனை குறித்து நீ யஜ்யங்களோ அல்லது பாடலோ நீ செய்தால் உரத்த குரலில் பாடணுமா. ரொம்ப லவுடு ஸ்பீக்கர் வச்சுட்டு பாடுற மாதிரி முணுமுணுன்னு காதுக்குள்ளே கிசு பாடக்கூடாது, உரத்த குரலில் பாடணும். பிரஜாபதி என்கின்ற இந்த 4 தலை பிரம்மாவை பற்றி நீ உபாசனம் செய்து பாட வேண்டும் என்றால் அதற்கு குழைந்த அனிருத்த என்று சொல்கிறார்கள். அனிருத்தன தெளிவில்லாமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு பாடகர், நல்லாவே ஆரம்ப காலத்துலேருந்து அவர் குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். கச்சேரியோடு அப்பப்போ இப்போ பண்ணிகிட்டு இருப்பார். மிகப்பெரிய பாடகர் இல்லாவிட்டாலும் ஏதோ பிழைப்புக்கு அவர் பாடகராக இருப்பார். அவர்களிடம் நான் என்ன கவனித்தேன்னா தெளிவில்லாமல் இருக்கும் அவர் பாட்டு. அவர் ராகத்தில் தான் அதிகமாக அவர் கவனத்தை செலுத்துவார். அந்த சொற்கள் அப்படியே ஒன்றோடொன்று குழஞ்சி போய் தெளிவில்லாமல் என்ன சொல்கிறாருங்கிறதே எனக்கு புரியாமலே இருக்கும். அவர் பாடுறது மாணிக்கவாசகனுடைய திருவாசகமாக கூட இருக்கலாம், அல்லது சிவபுராணமாக இருக்கலாம். ஆனால் அது தெளிவு இருக்காது. ஆனால் ராகம் தப்பு இல்லாமல் பாடுவார். அது பேர் அனிருத்தன்னு அர்த்தம். சொற்கள் தெளிவில்லாமல் வருவது, ராகத்துக்கு மட்டும் முக்கியம் கொடுப்பார் அவர். அது குறையும் இல்லை நிறையும் இல்லை, அவருடைய பழக்கம் அது. நான் அது இப்பொழுது நினைவு வருது. அவ்வாறு பாடுவதில் சாமகானத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரஜாபதிக்காக. அதையே திருத்தமாக தெளிவாக ஒவ்வொரு உச்சரிப்பும் தெளிவாக கேட்கும்படி பாடினால் அது நிறுத்த என்று பெயர். இது சந்திரனுக்கு பாடும்போது அப்படி செய்யணுமா. ஏன் இந்த மாதிரி ஓரவஞ்சனை, பசுக்கு உரத்த குரல், சந்திரனுக்கு இதுக்கெல்லாம் லாஜிக்கெல்லாம் கேட்கக்கூடாது. இது உபாசனை. இங்கே சயின்டிஃபிக் டிஸ்கவரியோ இதுக்கு என்ன கனெக்ஷன், ஏன் இப்படியெல்லாம் உபநிஷம் சொல்லுதுன்னு சொல்லலை. இப்படி சொல்லியிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். யாரும் இதை போல் செய்ய போகிறதும் கிடையாது. மிருதுவான சாமகானத்தை பாடினால் அது வாயுவுக்கு மிருதுன்னா ஒருத்தருக்கு மட்டும் கேட்குற மாதிரி இதமாக பாடணும். கனிவாக குழைவாக மனதை இறக்கும்படி பாடணுமா. ஸ்லக்ஷ்ணம் அப்படின்னு பேர். இது இந்திரனுக்கு அப்படி பிடிக்கும் போட்டிருக்கு. கிரௌஞ்சம் என்பது ஒரு நாரை பட்சி, கொக்கு மாதிரி இருக்கும். அது போல் பாடணும்னா அதனுடைய குரல் எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பாடினா அது வருணனுக்கு என்று இவ்வாறு உபனிஷத் சொல்லியிருக்குது. அப்புறம் யாருக்காக பாடணும், எந்த சிந்தனையில், முதல்ல எப்படி பாடணும், துவனியை பற்றி பேசணும், இங்கே என்ன மனசில் நினைக்கணுங்கிறத நம்ம சொல்லியிருக்குது. தேவர்களை நினைத்து நீ பாடினோம்னு சொன்னால் அமிர்தத்தை அளிப்பதாக கேட்கணும். நான் உங்களுக்கு அமிர்தத்தை தருகிறேன் என்று. தேவர்களுக்கு அமிர்தம் தானே வேணும். அவர்கள் நமக்கு மழை தருவாங்க. நீ எனக்கு மழை தா, உங்களுக்கு நான் அமிர்தத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மனப்பாங்கோடு பாடணுமா. பித்திருளுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் பாடணும்னா ஸ்வதா என்று பாட வேண்டும். மனிதருக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கணும். சக மனிதருக்கு யாரோ ஒரு தலைவர் இருப்பார், அவர் நோயில் இருந்திருப்பார், அதுக்காக இவர் சாமகானம் பாடினார்னா அதுக்கு அவருக்கு நம்பிக்கை, பழச்சிக்குவார், நோயிலேருந்து வெளியே வந்துடுவார், அவர் தொழிலை விருத்தியாகும், அவர் போரில் வெற்றி பெறுவார் என்று நாம் அவரை பாராட்டுவதற்காக நம்பிக்கை தரும் வகையில் மனிதருக்கு பாட வேண்டும். பசுகளுக்கு கானத்தை பாடணும்னா அது சாமகானமோ இல்லை எந்த பானமோ, புல்லும் தண்ணீரும் தருகிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு பாடணும். அந்த சிந்தனை இருக்கணும். எஜமானனுக்கு, ஒரு தொழிலாளியோ அல்லது ஒரு புரோகிதரோ யார் யஜ்ஞம் செய்கிறாரோ அந்த குடும்பத்துக்கு பாடினா அவர் பேர் எஜமானன் பேர். நம்ம கூட ஏதாவது வீட்டுக்கு காரியம்னா, கிரகப்பிரவேசம்னா ஒரு புரோகிதரை கூப்பிட்டு அவர் செய்ய சொல்கிறோம். அவர் ஹோமம்லாம் நடத்தி கணபதி ஹோமம் பண்ணி, நவக்கிரக ஹோமம் பண்ணி, லக்ஷ்மி பூஜை பண்ணி நமக்கு அந்த இல்லத்தினுடைய சாவியை நமக்கு கொடுக்குறார். அப்படி எஜமானன், அவர் நம்ம இல்லத்துக்கு சொந்தக்கார பேர் எஜமானன், பாடுகிறவன் பேர் அந்த புரோகிதர்.
அந்த எஜமானனுக்கு அவன் பாடும் பொழுது உனக்கு சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும்னு மனசில் நினச்சி பாடணும். கடமையேன்னு பாடக்கூடாது, தட்சணைக்கு ஏற்ற மாதிரி பாடக்கூடாது. எவ்வளோ தட்சணை கொடுத்தாலும் நம்முடைய மனசில் எப்போவுமே அந்த சொர்க்கம் இவனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு பாடணும். தனக்கே சாமகானம் பாடலாமா? அப்படி பாடினோம்னா எனக்கு குறைவில்லாமல் அன்னம் கிடைக்கணும். உணவுன்னா என்ன, பொருளாதாரமும் அதில் இருக்குது இல்லையா? இந்த காலத்து அன்னம்னா யார் அன்னம் கொடுக்க முடியும்? நமக்கு வீட்டில் வயிறார சாப்பிட்னா அதுக்கு போதுமான அளவுக்கு பொருளாதாரம் வரும். அதனால் பொருளாதாரத்தை நாம் கேட்கணும். கிரௌஞ்சம் போல பாடணும்னா அது வருணனுக்கு நாரை போல பாடணும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த எழுத்துக்கள் எல்லாம் யார் யாருக்கு உரியதுன்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் எழுத்துக்கள்லாம் இருக்குது, 52 எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்களில் ஷா, ஷா, சா. முதல்ல ஷா, சங்கரன், நம சிவாய ஷ. அப்போ அந்த நாக்கை மடித்து உள்ளுக்குள்ளே மடித்து சொல்லும்போது ஷா. நல்லா உள்பக்கமாக மடிச்சோம்னா ஷா, கிருஷ்ணன், ஷட்கம். சரஸ்வதிக்கு சொல்கிறது சா. இந்த 3 எழுத்துக்களும் பிரஜாபதிக்கு உரியதான். இதில் தப்பு பண்ணிட்டால் பிரஜாபதி கோவம் வந்துடும். இந்த உச்சரிப்பை நம்ம கரெக்டாக பண்ணணும். நம சிவாய அப்படின்னு சொன்னோம்னா பிரஜாபதி கோத்துக்குவார். நம சிவாயன்னு சொல்லணும். சங்கர அப்படின்னு சொல்லணும். சங்கர, சங்கர அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரஸ்வதி சரஸ்வதின்னு சொல்லக்கூடாது. சரஸ்வதி, சரஸ்வதின்னு சொல்லக்கூடாது. இது பிரஜாபதிக்கு உரியது. யமராஜனுக்கு சொந்தக்காரன், அவனுக்கு சொந்தமான எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள். க, க, க. அது மாதிரி யாராவது உனது உச்சரிப்பை குறை கூறினால், இப்போ நீ வந்து உச்சரிக்கிற, நீ பாருப்பா இந்த லாவெல்லாம் சரியாக சொல்ல மாட்டேங்கிற, ழாங்கிறது உனக்கு வாயில் வரவே மாட்டேங்குது, நீ வந்து வல்லினத்துக்கு வந்து இடையினத்தை போடுற அப்படின்னா யாரை குறை கூறணும்னா நாம் என்ன சொன்னோம்? இந்திரனை, பிரஜாபதியை, யமராஜனை நான் சரணடைந்தவன் என்று நீ சொல்லிடணும். அவன் குறை சொன்னால் கூட இவங்க ஒன்று உங்களை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு இங்கே வந்து இந்த உபனிஷத் சொல்லுது. ஏன்னா இந்திரன் வந்து எல்லா எழுத்துக்களுக்கும் தலைவன், பிரஜாபதி சா, ஷா, சா, யமராஜன் மெய் எழுத்துக்கள். எல்லா எழுத்துக்களும் இங்கே வந்துடுச்சு இல்லையா? அதனால் இந்திரன், பிரஜாபதி, யமராஜன் இவங்களை 3 பேரையும் கூப்பிட்டு, ஐயனே என்னுடைய உச்சரிப்பை வந்து கேலி பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்க, அதனால் நீங்களை வந்து காப்பாற்றுங்க, இந்த குற்றம் எனக்கு வராமல் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கச்சேரி செய்கிறவங்க கூட கடைசி பாட வந்து அவங்க மத்தியமாவதி என்ற ஒரு ராகத்தில் பாடுவாங்க. அந்த மத்தியமாவதி ராகத்தில் பாடிட்டோம்னா இந்த ராகங்களில் எல்லாம் தப்பு செய்ததெல்லாம் கூட அங்கே நீங்கிடுமா, பாவம். ஏன்னா ராகத்தில் கூட நம்ம தப்பு செய்யக்கூடாது. அதெல்லாம் ஒரு தேவதை, ஒரு ராகமும் ஒரு தேவதை. கல்யாணினா கல்யாணி ராகத்துக்கு ஒரு தேவதை இருப்பாங்க. இவ்வாறு இந்த உச்சரிப்புக்கும் இவர்களை சரணடைந்தவன் என்று கூறிட்டால் நீ மன்னிக்கப்படுவாய் என்று உபனிஷத் சொல்லுகிறது. 23வது கண்டம். இங்கே ஆசிரம தர்மங்களை பற்றி சொல்லுகிறார். நாம் முன்னுரையிலேயே சங்கரது விளக்கத்தை நாம் பார்த்தோம். பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரசாசிரமம், சந்நியாசாசிரமம் என்று ஆசிரமங்களை பற்றிய, ஏன் அந்த ஆசிரமம் இருந்தது, அவருடைய தர்மம் என்ன என்பதையெல்லாம் சங்கரர் முதலே விளக்கினார். இங்கே அந்த கண்டம் வருவதனால அதை குறித்து என்னென்ன விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் பார்ப்போம். இந்த கண்டத்திலே யக்ஞங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தினமும் இந்த யக்ஞங்களை செய்ய வேண்டும். இது பஞ்சமகா யக்ஞம்னு பேர். கிரகசனாக இருந்தால் அந்த பஞ்சமகா யக்ஞத்தை செய்ய வேண்டும். தேவ யக்ஞம், ரிஷி யக்ஞம், பித்ரு யக்ஞம், மனுஷ யக்ஞம், பூத யக்ஞங்கள். தேவ யக்ஞங்கள் தினமும் செய்கின்ற பூஜையிலேயே அது நிறைவடைகிறது. ரிஷி யக்ஞம் இது போன்ற யூடியூப்பில் உபனிஷதங்களை கேட்பதனாலும் வேதங்களை கேட்பதனாலும் அதை ஓதுவதனாலும் ரிஷிகளுக்கு நாம் யக்ஞம் செய்வதற்காக ஆகிறோம். பித்திருக்களுக்கு யக்ஞம் செய்வதற்கு காலையிலேயே நாம் பூஜை செய்யும் பொழுதோ, மதியம் உணவு சாப்பிடும் பொழுதோ முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு கொஞ்சம் சாதத்தை ஒதுக்கிட்டு அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு நாம் சாப்பிடும் பொழுது பித்திரு யக்ஞமும் நடைபெறுகிறது. மனுஷ யக்ஞங்கிறது அன்றாட வாழ்க்கையிலேயே நாம் ஒருத்தருக்கு சகாயமாக இருந்து கொண்டு, யாராவது ரொம்ப எடை மிகுந்த சுமையை தூக்கிட்டு போனால் கொடுங்க நானும் ஒரு தூக்கிட்டு வரேன்னு ஒரு பையை வாங்கிக்கிறது. இப்படி சின்ன சின்ன சகாயங்களை செய்யும்போது அது மனுஷ யஜ்ஞமாக பார்க்கப்படுகிறது. இது பரஸ்பரம் ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தருக்கு இது நன்றிங்கன்னு சொல்லுவாங்க. என்னங்க இது ஒருத்தருக்கு செய்கிறோம், இதுக்கு என்னங்க தப்பு, அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்ன்னு சொன்னால் டோன்ட் மென்ஷன் அப்படின்னு சொல்லணும். இல்லை தேங்க்ஸ்ன்னு சொன்னால் வெல்கம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து மனுஷ யஜ்ஞம். இதே நம்ம எல்லாம் செய்கிறோம்.
பூத யஜ்ஞங்கிறது நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கைக்கும் கூட நாம் எந்த ஊரும் விளைவிக்கக்கூடாது. தண்ணீரை குறைவாக பயன்படுத்தணும், தண்ணீரை அசுத்தப்படுத்தக்கூடாது. நெருப்பின் போது உமிழ்வதோ அது முன்னாடி அருந்துவதோ அந்த நெருப்புக்கு நாம் அதிக மரியாதை கொடுக்கணும். ஃபியூவலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டிராஃபிக்கில் நிற்கும் பொழுது வண்டியில் வந்து நியூட்ரலில் போட்டுட்டு அல்லது ஆஃப் பண்ணிவிட்டு என்ஜினை நிறுத்தினா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்ரோல் சேவ் ஆகும். இப்படி எரிபொருளை சேமிப்பது வந்து அக்னி பகவானுக்கு செய்கிற ஒரு பெரிய காரியம். தேவையில்லாமல் ஃபேனு லைட்டு ஓடிட்டு இருந்தால் எங்கேயோ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறாங்க, அங்கே எரிபொருளை வச்சு தான் பண்ணுறாங்க. நிலக்கரியை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கி அதை கரண்ட்டாக்கி நமக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எண்ணி பார்த்து பூத யஜ்ஞத்தில் நம்ம இயற்கையும் நாம் பார்க்கணும். காற்றை மாசுபடுத்தக்கூடாது. சிகரெட் பிடிச்சிட்டு காற்றுல இருக்கக்கூடியதெல்லாம் மாசுபடுத்தக்கூடாது, புகையை விடக்கூடாது. இப்படியெல்லாம் பார்க்கிறோம். தண்ணீர், நிலத்திலேருந்து உரத்தை போடுறது, அதிகபட்சமாக கெமிக்கல் உரத்தை போடுறது, பெஸ்டிசைட்ஸை போடுறது, வீடிசைட்ஸை போடுறது, ஹெர்பிசைட்ஸை போடுறது, இப்படி கெமிக்கலெல்லாம் போட்டு மலட்டுத்தன்மையை நாம் மண்ணுக்கு கொடுத்தோம்னா அது பூஜை யஜ்ஞமாகாது. பூதங்களை நாம் தவறாக பயன்படுத்தாது. இங்கே பூதம் என்பது பஞ்சபூதங்களையும் குறிக்கும், மற்ற உயிரினங்களையும் குறிக்கும். எறும்பு, வெட்டுக்கிளி, பட்டாம்பூச்சி, எலி, கரப்பாம்பூச்சி, இதுங்களுக்கு கூட நம்ம அறியாமல் கொஞ்சம் உணவு போட்டுடுறோம். இதெல்லாம் பூத யஜ்ஞங்களாகுது. இதை தினமும் ஒருவன் செய்ய வேண்டும் என்று ஆசிரம தர்மத்தில் இங்கே சொல்லப்படுகிறது. பிரம்மா ஓங்காரத்தை தான் பயன்படுத்தினாராம் சிருஷ்டி செய்யும்போது. பிரம்மா வந்து இந்த யுகத்தில் அவருடைய இந்த கல்பத்திலே ஆரம்பத்தில் முதல் மன்வந்தரத்தில் முதல் யுகத்தை அவர் ஆரம்பிக்கிறார், சிருஷ்டி பண்ணுறார். கடந்த சிருஷ்டியில் இருந்ததை அவர் மறுபடியும் இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுறார். சினிமாவில் 2 மணிக்கு ஒரு படம் போடுவாங்க. அது போட்டு முடித்தோடனே அந்த படம் எல்லாம் முடிஞ்ச உடனே சுபம்னு முடிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அப்புறம் தியேட்டரை க்ளீன் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் 4 மணியோ 5 மணிக்கோ ஈவினிங் ஷோ ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது அதே படம் தான் ஆரம்பிக்கும். அப்போ முதல்ல நடந்தது ஒரு கல்பம்னா, 2வது படமும் கல்பம், அப்புறம் நைட் ஷோவும் கல்பம் தான். ஒரே படம் தான் திரும்ப திரும்ப 1 வருஷம் போட்டிகிட்டு இருப்பாங்க. இது போல் பிரம்மாவும் ஒவ்வொரு சிருஷ்டியும் புதுசாக பண்ண மாட்டார். ஏற்கனவே இருக்கிற அனைத்து ஜீவராசிகள் அவங்கவுங்க ஊர், அவங்கவுங்க பொருள், அவங்கவுங்க கர்மங்கள், அவங்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுட்டு அவங்களுக்கு இந்த கல்பத்தில் அவங்களுக்கு வேண்டிய வீடு, உறவு, வாசல், வாகனம், உலகங்கள், 7 உலகங்கள் அனைத்தும் படித்து அந்தந்த உயிர் அங்கங்கே வைக்கணும். இது எப்படி செய்கிறாருன்னா, அவர் ஓம் பூ புவ ஸ்வஹ என்ற வியாக்கிருதிகளை தான் முதல்ல அவர் சொல்கிறாராம். அந்த வியாகிருதிகளோடு முதல்ல ஓங்காரத்தை தான் சொல்லணும். காயத்ரி மந்திரத்தில் இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஓம் பூ புவஹ ஸ்வஹ தத் சபிதுர் வரேண்யம்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தில் முதல் சொல்லக்கூடிய பூ புவஹ ஸ்வஹ பேர் வியாகிருதின்னு பேர், உலகங்கள்னு பேர், வெளிப்படுத்துவதுன்னு பேர். அதனால் வியாகிருதி. இப்படி சொல்லி தான் அவர் செய்தார். அந்த ஓங்காரமானது எப்படிப்பட்டது என்றால், இந்த அனைத்து பிரபஞ்சத்திலும் அது ஊடுருவிருக்கிறது. எப்படின்னு இந்த உபனிஷத் சொல்லுது. ஆளிலையோ அல்லது அரசிலையோ எடுத்து தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சிட்டோம்னு சொன்னால் அதனுடைய சோற்று பகுதியெல்லாம் இத்து போய் கலைஞ்சு போய்டும். அப்புறம் நரம்புகள் மட்டும் இருக்கும். அந்த நரம்புகள் இதை மாதிரி இருக்கும், காய்ந்து போய். இது மாதிரி நரம்பு எப்படி இது ஒட்டு மொத்தமாக நிறைஞ்சிருக்குதோ அதுபோல் இந்த ஓங்காரம் ஊடும் பாவுமாக எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கு. என்னோடய உடம்பு முழுக்க ஓங்காரம் இருக்கிறதா. எப்படி கண்ணுக்கு தெரியாது, அது வலைப்பின்னல் மாதிரி என் உடம்பை அது ஆக்கி கொண்டிருக்கிறது. அப்போ எதை வச்சு இந்த உலகத்தை படைக்கிறாரு? சூரியனை படைக்கணும்னா ஓங்காரத்தை வலைப்பின்னல் ஆக்கி சூரியன் மாதிரி பந்தாக்கி அமைச்சிடுவார். பூமி, உயிரினங்கள், ஒரு பூச்சி செய்யணுன்னா கூட அந்த பூச்சிக்கு என்னென்ன வடிவம் இருக்குதோ அந்த பூச்சின வடிவம் ஓங்காரத்தினுடைய ஊடும் பாவமாகிய வலைப்பின்னலாக தான் இருக்கும். எல்லாமே ஓங்காரம் தான், நாம ரூபங்கள் என்று இங்கே நாம் கேட்கிறோம். அந்த ஓங்காரத்தையே அவர் ஆரம்பித்து ஓங்காரத்தை கொண்டு வலைப்பின்னலை உண்டாக்கி நரம்பு போல் வியாபித்து அதில் வைத்துக்கொண்டு எல்லா ஸ்ட்ரக்சரும் படிக்கிறாங்க. இன்னும் கூட கம்ப்யூட்டரில் இப்போல்லாம் டயக்ராம் வரைகிறவங்கெல்லாம் ஜுராசிக் பார்க் என்ற ஒரு சினிமா எடுத்துட்டோம்னா அங்கே டைனாசார்ஸ் எல்லாம் உயிரோடு நடமாடிக்கிட்டு இருக்கோம். டீரெக்ஸ்னு ஒன்று, அப்புறம் பிராண்டாசாரஸு, 3 கொம்பு இருக்கக்கூடிய ட்ரைசெரடாப்சாரஸு, இப்படின்னு நிறைய அந்த ராட்சச பல்லிகளை இப்போ இல்லை. ஆனால் தத்துரூபமாக நடந்து வருது. அதனுடைய தசையெல்லாம் ஆடுது, கண்ணை திறந்து மூடுது, அது கத்தும் பொழுது அது வாயிலேருந்து புகை வருது, அந்த பற்களெல்லாம் கூர்மையாக இருக்குது, திரும்புது. இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க முதல்ல இப்படி வரைய மாட்டாங்க.
வலைப்பின்னலை தான் வரைவாங்க. அந்த வலைப்பின்னலுக்கு அந்த ஷேப்பை கொடுத்துருவாங்க. இப்போ இதையே ஒரு டைனோசாருடைய தலை மாதிரியும் உடம்பு மாதிரியும் வால் மாதிரியும் செய்துட்டான இது பேர் வலைப்பின்னல் பேர், ட்ரையாங்குலேஷன் பேர். இப்படி செய்துட்டுவாங்க. அதுக்கப்புறம் மனிதனுக்கு இந்த அவன் உடம்பில் ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு டைனோசர் தலை கை காலெலாம் வச்சுட்டு அவனை நடக்க வைப்பாங்க. அவனுடைய உடம்புல அங்கங்கே புள்ளி வச்சுடுவாங்க. அந்த புள்ளி வந்து கேமரா கேப்சர் பண்ணிக்கும், ஆளை விட்டுடும். இந்த புள்ளிகள் மட்டும் எப்படி ஆடுதுன்னு பார்ப்பாங்க. அந்த புள்ளிகள் ஆடத்தை வந்து இந்த நரம்பு மண்டலத்துக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த நரம்பு மண்டலம் அதே மாதிரி ஆடும். கிட்டத்தட்ட இதை தான் பிரம்மாவும் செய்திருக்கிறார். இந்த ட்ரையாங்குலேஷன் சொல்கிற வலைப்பின்னல் மாதிரி நம்மளும் சிருஷ்டி பண்ணுறது கம்ப்யூட்டரில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். கம்ப்யூட்டரில் முதல்ல வலைப்பின்னலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நிரப்புவாங்க. ஒவ்வொன்றும் முக்கோணமாக இருக்கும். பல முக்கோணங்களை ஒன்றா சேர்த்தோம்னா அது விளைஞ்சு நெறிஞ்சு மடிஞ்சு எல்லாம் போவதை பார்க்கிறோம். எனக்கு அப்படி ஒரு கற்பனை தோன்றியது. பிரம்மா ஓங்காரத்தை இலை நரம்புகள் போல் வலைப்பின்னலாக செய்து அனைத்து பிரபஞ்சத்தையும் அவர் சிருஷ்டி செய்திருக்கிறாருன்னா அவரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரி தான் இருக்கிறார். இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி கண்டம் 24. இது சவன சடங்குகள். சவனம் என்றால் அர்ப்பணிப்பு என்று அர்த்தம். தினமும் நாம் செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பு சடங்குகள். சடங்கு சம்பிரதாயம் தான் நம்முடைய சனாதன தர்மம். இதை நாம் எதுக்காக கடைபிடிக்கிறோம், இதுக்கு இந்த சடங்குலாம் நம்ம கேட்கறது இல்லை. அது செய்யணும். அது ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை உண்டாக்குது. தினமும் ஒரு சடங்காக செய்கிறோம், அதை அர்ப்பணிப்போது செய்யணும். அது பேர் சவன சடங்கு. சாமகானம் இசைத்து செய்வதற்கு சவனம் என்று பெயர். ருக்குமந்திரம் சொல்கிறவங்களுக்கு அவங்களும் அர்ப்பணிப்பு செய்வாங்க, அவங்களுக்கு அது சவனம்னு பேர் இல்லை. சாமகானம் செய்கிற சாமவேதிகளுக்கு இந்த சவனம்னு பேர். காலையில் செய்கின்ற சடங்குகளுக்கெல்லாம் பிராதஸ் சவனம்னு பேர். பிராதம்னாலே காலைன்னு அர்த்தம், ஏர்லி மார்னிங். மத்தியாந்தன சவனம்னா மத்தியானத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியது. சாயாம்ச சவனம்ங்கிறது மாலையில் சாயரட்சையில் ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய சவனங்களையும் அந்த உபனிஷத் நமக்கு சொல்லுகிறது. இவ்வாறு நாம் 2வது அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பில் நாம் 3வது அத்தியாயத்தை துவங்குவோம். அப்பொழுது 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட சாராம்சத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு நாம் 3வது அத்தியாயத்தை அடுத்த வகுப்பில் துவங்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.